அப்பல்லோவில் அட்மிட்டான அஜித். மூளையில் செய்யப்பட்ட ஆபரேஷன். பதற்றத்தில் AK ரசிகர்கள். ICUவில் நடந்தது என்ன? உண்மையை போட்டுடைத்த சுரேஷ் சந்திரா. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக இருப்பவர் அஜித் குமார். இவர் நடிப்பில் கடைசியாக 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் துணிவு திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படம் அவரது ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அஜித் குமார் அடுத்ததாக லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிக்க உள்ளார் என தகவல் வெளியாகியது. முதலில் விக்னேஷ் சிவனின் திரைப்படத்தில் நடிக்க இருந்த நிலையில் சில காரணங்களால் விக்னேஷ் சிவன் அதிலிருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடித்து வருகிறார். இந்த திரைப்படத்திற்கு விடாமுயற்சி என பெயரிடப்பட்டது. தொடர்ந்து நீண்ட நாட்களாக படம் குறித்து எந்த அப்டேட்டும் வராத நிலையில் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் சமீபத்தில் அதிமுக முன்னாள் MLA சைதை துரைசாமியின் மகனான வெற்றி துரைசாமி உயிரிழந்ததை தொடர்ந்து அவருக்கு நடிகர் அஜித் குமார் அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். வெற்றி துரைசாமியும் நடிகர் அஜித் குமாரும் நெருங்கிய நண்பர்கள் என சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அஜித் பற்றிய செய்திகள் அதிகம் வராத நிலையில் திடீரென நடிகர் அஜித் குமார் அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்வது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. அந்த வீடியோ உண்மை என்ற தகவலும் பின்னர் உறுதி செய்யப்பட்டது. சென்னை 1000 விளக்கில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு நடிகர் அஜித் குமார் மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த மார்ச் 7ஆம் தேதி சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக நடிகர் அஜித் குமார் மருத்துவமனை சென்றதாக தகவல் வெளியான நிலையில் திடீரென அவருக்கு மூளை பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தொலைக்காட்சி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு பரபரப்பு ஏற்படுத்தின. நடிகர் அஜித் குமாருக்கு மூளையில் சிறிய கட்டி இருந்ததாகவும் அதனை 4 மணி நேர அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அதனை வெற்றிகரமாக அகற்றியிருப்பதாகவும் அந்த செய்திகளில் சொல்லப்பட்டது. கேரளா, மதுரை ஆகிய இடங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட மருத்துவ நிபுணர்களால் நடிகர் அஜித் குமாருக்கு இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மூளை பகுதியில் ஸ்டண்ட், அதாவது ஸ்கிரீன் வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் ஊடகங்களில் கூறப்பட்டது. ஆனால் அஜித் குமாரின் மருத்துவ சிகிச்சை குறித்தோ உடல்நிலை குறித்த எந்தவித அதிகாரப்பூர்வ தகவல்களும் முதலில் வெளியாகாமல் இருந்து வந்தது. இதனிடையே தொலைக்காட்சி ஊடகங்களில் அஜித் குமார் குறித்த செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரது ரசிகர்களும் அஜித் குமார் விரைவில் குணமடைந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என வேண்டுதல்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இப்படி நடிகர் அஜித் குமாரின் உடல்நிலை குறித்து உறுதியற்ற செய்திகள் பரவிக் கொண்டிருக்க அஜித் குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் ஏதும் கொடுக்காமல் அமைதி காத்து வந்தார். இதனால் ரசிகர்கள் மிகுந்த குழப்பத்தில் இருந்து வந்தனர். இதனிடையில் தற்போது முக்கிய விளக்கம் ஒன்றை அஜித் குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா கொடுத்துள்ளார். அதில் அஜித்துக்கு மூளையில் கட்டியும் இல்லை, அறுவை சிகிச்சையும் இல்லை. விடாமுயற்சி படத்தின் ஆர்ட் டைரக்டர் மிலன் மற்றும் அஜித்தின் நெருங்கிய நண்பரான வெற்றி துரைசாமி மரணத்துக்கு பின்னர் கொஞ்சம் மனதால் சோர்ந்து போனார். நார்மல் செக்கப்க்கு தான் அப்பல்லோ போனார். போன இடத்தில் ஏதேதோ ஸ்கேன் உள்ளிட்ட சகல டெஸ்டுகளும் எடுத்தபோது காதுக்கு கீழே உள்பகுதியில் சின்ன பல்ஜ் எனப்படும் புடைப்பு உள்ளதை கண்டறிந்துள்ளனர். இதனால் பாதிப்பு ஏதும் இல்லை. அதே சமயம் அரை மணி நேரத்தில் இதை சரி செய்து விடலாம் என டாக்டர் சொல்லியதை அடுத்து அஜித் குமார் உடனடியாக சரி செய்ய சொல்லிவிட்டார். இதனையடுத்து அந்த பல்ஜ் அரை மணி நேரத்தில் நீக்கப்பட்டு அன்றைய நாளே ஜெனரல் வார்டுக்கு வந்துவிட்டார். ஓரிரு நாளில் அஜித் டிஸ்சார்ஜ் ஆகி விடுவார். இந்த மைனர் ஆபரேஷனால் அவரின் எந்த பணியும் நடவடிக்கையும் 1% கூட பாதிப்படையாது என்பதுதான் உண்மை. இதனையடுத்து திட்டமிட்டபடி அடுத்த வாரம் அஜர்பைஜானில் விடாமுயற்சி ஷூட்டிங்கிற்கு அஜித் கிளம்பி விடுவார் என்பதுதான் நிஜமே தவிர நீங்கள் குறிப்பிட்டிருப்பது போல 3 மாத ஓய்வு என்பதெல்லாம் தவறான தகவல் என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் அளித்துள்ளார். இந்த தகவலை மூத்த நிருபர் ஒருவருடன் சுரேஷ் சந்திரா பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து அவரே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதையடுத்து அஜித் குமாரின் ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். நடிகர் அஜித் குமாருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை என தகவல் வெளியான நிலையில் அது தவறான தகவல் என்றும் மைனர் ஆபரேஷன் என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் அளித்துள்ளது போலி செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. தொடர்ந்து ரசிகர்கள் அஜித் குணமடைய பிரார்த்தனை செய்து வருகின்றனர்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.